தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மாதவன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் பிரதீப். நேத்து நீங்க கொடுத்த ஒரு பேட்டியில தன்கர் எடுத்திருக்க முடிவு வந்து ஒரு பும்ரா பவுலிங் மாதிரி, அது உள்ள போகுதா வெளியே போகுதா அப்படின்னு தெரியாது. ஆனா ஒரு பாஜகவுக்கு ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரா தன்கர்? ஆமா, அது சங்கடமான சூழ்நிலை அவர் உருவாக்கி இருக்காருங்கிறத பத்தி சந்தேகம் இல்லை. அது எந்த அளவுக்கு போகும், அது எந்த அளவுக்கு அரசியல் ரீதியா அவங்கள பாதிக்குங்கிறது அது தனி கேள்வி. பிம்பம்ங்கிறது வேற, நடைமுறைங்கிறது வேற. பிம்பத்துல ஒரு மாதிரி ஒரு டென்ட் விழுந்திருக்கு தான் சொல்லணும். இப்ப இது வந்து பும்ரா இதுல யாரு, இவங்க அரசாங்கத்திலேருந்து இன்ஸ்விங்கர் போட்டு அவங்கள வீழ்த்தினாங்களா, இல்ல இவரே அதை வந்து ஸ்கொயர் கட் பண்ணி வெளியில அடிச்சாராங்கிறத பத்தி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம். பட் ஆனா சார், இப்ப நேத்துல இருந்து இரு அவைகளிலும் எழக்கூடிய அந்த பிரச்சனை, ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் இது எல்லாமே கையில் எடுத்திருக்கிறதெல்லாம் பாக்குறப்ப பிஜேபி இதுல போல்ட் ஆயிட்டாங்கன்ற மாதிரி தான் சார் தெரியுது. திட்டவட்டமாக இது வந்து ஒரு செட்பேக், ஒரு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்திய குடியரசு வந்ததுலேருந்து இன்னினா வரைக்கும் துணை ஜனாதிபதி ஒருவரும் ராஜினாமா செய்தது கிடையாது. முழுசாக 2 வருஷம் இன்னும் பாக்கி இருக்கிற சமயத்துல அவர் ஜக்தீப் தங்கர் திடுப்புன்னு விட்டுட்டு போனது ஒரு விதமான முகத்தல் எடுத்தா போலதான் ஆயிருக்கு. ஆனா அது வந்து பின்னணியில வர செய்திகளையும் சங்கேத், அதாவது ஒரு விதமான இண்டிகேஷன்ஸ், ஒரு சிக்னல்கள், அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கறது இது ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாததோ புரியாததோ இல்லை. அது அதிரடியாக அவர் நடத்தினது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பும்ராவின் ஒரு தத்துவத்தை எடுத்துட்டீங்கன்னா, பால் பவுன்சர் போடலாம், ஆனா பவுன்சர் ஹுக்கும் பண்ணலாங்கிற மாதிரி இவங்க வந்து அவங்கள ஒரு மாதிரி அடக்கி வைக்கிறதுக்கும் நீக்கிறதுக்கும் ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்களே ஒழிய, அதை அவர் எப்படி செயல்படுத்தினார், எப்ப படுத்தினார், அதை எதை எடுத்து எந்த விதத்துல அவர் பண்ணினார்ங்கிறத வச்சு அவருக்கு ஒரு விதமான, இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ப்ரௌனி பாயிண்ட், அதாவது இது ஒரு விதமான அவர் வந்து தோல்வி அடைந்தாலும் அவமானம் இல்லைங்கிற மாதிரி ஒரு விதமான சூழ்நிலையை உருவாக்கிட்டு போயிருக்காரு அவர் தங்கர். அதை முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, ஜனாதிபதி குடியரசுத் தலைவரோட ராஷ்டிரபதி பவனுக்கு முந்தா நேற்று ராத்திரி இன்னைக்கு வந்த செய்தியை வச்சுதான் இன்னும் நேற்றைய விட இன்னைக்கு ஒரு விதமான இன்னும் தெளிவு வந்திருக்கு இந்த விஷயத்துல. முந்தா நேற்று ராத்திரி 9:25 நிமிஷத்துக்கு ராஜினாமா அறிக்கையை விட்டுருக்காரு ட்விட்டர்ல, எக்ஸ்ல. அதுக்கு ஒரு 25 நிமிஷம் முன்னாடி சொல்லாமல் கொள்ளாமல் அப்படியே ஜனாதிபதி ராஷ்டிரபதி பவன்ல போய் இறங்கிட்டார் அவர். எல்லாருக்கும் அங்க அமளி தொமளி. இவ்வளவு பெரிய துணை ஜனாதிபதி ஏதோ தெருக்கோடியில வந்து ஒரு வெத்தில பாக்கு வாங்குற மாதிரி அவர் வந்துட்டு தன்னோட ராஜினாமா கொடுத்தது ஒரு விதமான திடுக்கிடும் அதிரடி தகவல் தான். அது இப்ப வந்தது. அது ஒரு விதமான, அதுலயும் ஒரு இண்டிகேஷன் கிடைக்குது, நம்ம எந்த மாதிரி நடந்திருக்கு, எந்த சூழ்நிலையில சொல்லாம கொள்ளாம அவர் வந்து ஒரு சடனா பேக்ஃபுட்ல போய் ஒரு ஸ்கொயர் கட் அடிச்ச மாதிரி பண்ணியிருக்காரு, கிரிக்கெட் பாஷையில் சொல்ல போனா. அதுல வந்து பின்னணி வந்து நிறைய இருக்கு. இன்னைக்கு வந்து செய்திகளையோ அது விதமான ஊடகத்திலேருந்துன்னு சொல்ல வேண்டாம். இப்போ ரஜத் சர்மா இருக்காரு, இந்தியா டிவி நிறுவனர். அவர் வந்து எனக்கு நன்றாக தெரிஞ்சவர். அந்த காலத்துல தில்லி பல்கலைக்கழகத்தின் மாணவர் தலைவராக இருந்தவர். அது பாரதிய ஜனதா கட்சியின் முன்னோடியாக இருந்த அகில் பாரதி, RSS சேர்ந்த அகில் பாரதி வித்யா பரிஷதோட காரியதர்சியாவோ ஏதாவது செயல் குழுவில் இருந்தவர். அவர் பத்திரிகையாளர்னு பேரே ஒழிய அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமானவர். அவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கார் ட்விட்டர்லன்னா, இது பல நாளாக இவர் வந்து தங்கர் வந்து அவமதித்த மாதிரி, மோடி அரசாங்கத்தை அவமதிச்ச மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. அந்த விஷயத்துல அவர் அத்துமீறி நடந்திருக்காரு. அதனால அவரை போக சொல்லும்படி அல்லது போக வைக்கும்படியான ஒரு கட்டாயம் ஏற்பட்டுருக்குன்னு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. அது வந்து நேற்றுக்கு ஓரளவுக்கு நான் விளக்கினேன். அது இன்னமும் செய்திகள் வரதை பார்த்தா அது வந்து இன்னும் ஊர்ஜிதப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. என்ன சார், என்ன கான்ஃபிளிக்ட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு சார்? இப்ப பொதுவா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அவர் வந்து பிஜேபியோட ப்ரோஹார்டா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தானே எல்லா விமர்சனங்களும் வச்சாங்க. ஆனா நீங்க சொல்றக்கூடிய அதுதாங்க இது சுவாரஸ்யமான, இது சாதாரண ராஜினாமா இல்ல, இது ஒரு சுவாரஸ்யமான ராஜினாமா தான். பத்திரிகையாளர்ங்கிற முறையில நான் இது ஒரு சுவாரஸ்யத்தோட அணுகிறேன். வெளிப்பூச்சாக பாத்தீங்கன்னா அவர் கூழக்கும்பிடுக்கு குறைவா இல்லை. அவர் பிரதம மந்திரி
பிரதமர் மோடி இருக்கிற இடத்துல ஏர்போர்ட்டுக்கு போய் கை கூப்புறதும் காலில் விழாத மாதிரி அவர் காணொலியில பார்க்கலாம், நம்ம வீடியோல பார்க்கலாம். அவர் இப்படி எப்படி வந்தாருன்னு பார்த்தா அதுக்குள்ள 3-4 லேயர்ஸ் இருக்கு. இதை நம்ம கவனிக்கணும். இந்த லார்ட்ஸ் டெஸ்டோட பிச்சு மாதிரி எந்த பால் எங்கே பட்டுது எங்கே எகிருத்தின்னு நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்போ அதில் நான் அதான் சொல்ல விரும்புகிறேன். நேற்றுக்கு கூட சொல்ல முடியாத சில விவரங்களை இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக எல்லாரும் பேசிக்கிறது என்னன்னா, நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் அவரை வந்து இம்பீச் பண்ண, அதாவது அவரை தன்னோட பதவியிலேருந்து நீக்கிறதுக்குள்ள மசோதாவை இவர் வந்து எதிர்கட்சியோட மசோதாவை அவர் அப்ரூவ் பண்ணிட்டாரு. அதனால ஒரு மாதிரி தலைகுனிவு ஏற்பட்டிருக்கு அரசாங்கத்துக்கு. ஊழலுக்கு எதிராக அவர்கள் செய்யும் ஒரு போராட்டத்தை எதிர்கட்சியே பண்ற மாதிரியும், அதாவது எதிர்கட்சி தான் ஊழல்னு சொல்லிட்டு இருந்த மோடி அரசுக்கு தங்கர் மூலமாக இது என்ன ஒரு கூகுளி ஆட்டமா வந்திருக்குங்கிறது பொதுவாக பேசப்படுகிற ஒரு கருத்து. அதுல உண்மை இருக்கு, இல்லாம இல்லை. அது வந்து எப்படி சொல்லலாம்னா அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னு சொல்லலாம். அது அது வந்து ஒரு வெளிப்படையாகவே ஒரு விதமான பாரதிய ஜனதா கட்சிக்கு அவமானம் ஏற்பட்டுருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு பின்னணியில பின்புலத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு. முதலாக அவங்க வந்து நீதித்துறைக்கு எதிராக தங்கர் நிறைய பேசியிருக்காரு. அதாவது மோடி அரசாங்கத்தின் அணுகுமுறையை பார்த்தீங்கன்னா நீதித்துறையை வந்து அவங்க நீதித்துறையும் எங்கள் பக்கம்தான் இருக்கு, நாங்கள் ஊழல் கேஸ் போட்டாலும் என்ன சரி, என்ன இது பண்ணாலும் சரி, நீதித்துறை நீதிபதிகள் குறிப்பாக உச்ச நீதிமன்றம் சுதந்திரமாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது, நாங்கள் ஆட்சி வேறு நீதித்துறை வேறுங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தோட பாரதிய ஜனதா கட்சி அணுகியிருக்காங்க. ஆனா தங்கரோட அறிக்கைகளையும் பேச்சுகளையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அவர் பலவிதமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சியை எம்பாரஸ் பண்ணியிருக்காரு, இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. உதாரணத்துக்கு நான் ஒரு மாதிரி சொல்றேன், 2-3 விஷயம். ஒன்று வந்து மதசார்பின்மை, அதாவது செக்யூலரிசம் என்பது நம்ம அரசியல் சாசனத்தின் முன்னுரையில் இருக்கவே கூடாதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது வந்து அரசியல் பொறுத்தாங்க அவங்க எங்கெங்க சொல்லுவாங்க. துணை ஜனாதிபதி ஒரு நாற்காலியில உட்காந்து அப்படி பேசுறது இந்த நேரத்துல அரசாங்கத்துக்கு ஒரு விதமான அவமானம் தான் சொல்லணும். அப்புறம் நீதித்துறையவே சாடி இருக்காரு. நம்ம வந்து பாராளுமன்றம் தான் நீதித்துறைக்கும் மேலே இருக்கும், அதுதான் ஜனநாயகம் இருக்காரு, ஓவராகவே பேசியிருக்காரு அவர். அது தவிர ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் வந்து ஜாட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். இதை வந்து நான் நேற்றுக்கு ஒரு இண்டிகேட்டிவா நான் இதை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் ஒரு மாதிரி. அவர் ஏன்னா நான் அந்த ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான் எல்லா இடத்துலயும் நான் பத்திரிகையாளர்னா அந்த இடத்துலாம் போயிருக்கேன், அந்த இடத்துலாம் பத்தி தெரியும். ஜாட் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவர். ஜாட் சமூகம் எப்படின்னா நம்ம தமிழ்நாட்டு கொங்கு வேளாளர் மாதிரி. அவங்க வந்து நிலபுலனும் இருக்கும், அவங்க ஒரு பக்கம் அவங்க விவசாயிகள், இன்னொரு பக்கம் வேற துறைகள்ல முன்னேறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இராணுவத்துல அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. அந்த இப்போ அக்னிவீர் திட்டத்தை பார்த்தீங்கன்னா அதுலயும் ஜாட்டுகளுக்கு அவ்வளவு கிடைக்கல. அப்புறம் விவசாயத்துறையில பார்த்தீங்கன்னா விவசாய ஆர்ப்பாட்டம் நடந்தது, சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாரே ஒழிய மற்றபடி விவசாயிகளுக்கு அவர் அரசாங்கம் ஒன்றும் பெரிய விஷயம் பண்ணலை, பெருசா ஒன்றும் பண்ணலைங்கிறது பேச்சாளருக்கு அடிபடுறது. இதுக்கு முன்னாடி சத்யபால் மல்லிக்னு காஷ்மீரோட கவர்னராக இருந்தவர், அவரும் ஜாட்டு சமூகத்தை சேர்ந்தவர். இப்போ அந்த சமூகத்துக்குள்ள இவங்களுக்கு வந்து இவர் மோடி கட்சியில இருக்கிறத அவன் என்ன பெரிய கிழிச்சிட்டார் இவரு, நம்மளுக்கு ஒன்றும் இல்லைங்கிற பின்னணியில பேசியிருந்த போது நீங்க தங்கர் என்ன சொன்னார், ஒருனா நம்ம அது பேர் என்ன அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சௌஹான், அதாவது நம்ம விவசாயத்துறையோட மந்திரியே அவர் வந்து எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி ஒரு வீடியோ நேற்றுக்கு ரிலீஸ் திருப்பி, அதாவது அவர் பேசின போது அவ்வளவு பேசப்படலை, அது அந்த அடிபடலை அந்த பேச்சு. ஆனா நேற்றுக்கு அதை திருப்பி நீங்க ரீப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல அவர் வந்து இது என்ன நீங்க மினிஸ்டர், நீங்கெல்லாம் விவசாயிகளுக்கு ஒண்ணுமே கிழிக்கல, அந்த மாதிரி அவர் ஒரு எடுத்தெறிஞ்சு பேசியிருக்காரு. ஒரு அமைச்சரையே ஒரு துணை ஜனாதிபதியை எடுத்தெறிஞ்சு பேசுறது ஒரு புதுசான விஷயம். அவர் எதிர்கட்சி தலைவர்களை எடுத்தெறிஞ்சு பேசுறது நமக்கு நல்லா ஊடகத்துல எல்லாம் நல்லா வந்திருக்கு. ஆனா இது வரலைன்னா என்ன அர்த்தம்னா போக போக ஒவ்வொரு துறையில அவர் வந்து கொஞ்சம் ஓவராகவே அத்மீறி பேசியிருக்கிறதா ஒரு பிம்பம், ஒரு குரோனாலஜி உருவாகிறது.
அதுல அந்த ஜஸ்டிஸ் வர்மாவை நீக்கிறதுல அவர் பண்ணினதுலயும் ஒரு ஒரு ஃபைனல் பாயிண்ட் மாதிரி, பிரேக்கிங் பாயிண்ட் மாதிரி நம்மளுக்கு தெரியுது. அதுல குறிப்பாக ஒன்று கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். அது நேத்திக்கு சரியா கவனிக்கப்படாத ஒரு விஷயம் உங்க சேனலுக்கு மூலமா தெரிவிக்க விரும்புறேன். முந்தா நேத்திரா, அதாவது திங்கட்கிழமை நைட் அவர் ரிசைன் பண்ணியிருக்கார், ராஜினாமா கொடுத்திருக்கார். ஆனா அன்னைக்கே மதியம் வந்து பாராளுமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் ஜே.பி. நட்டா ராஜ்யசபால என்ன ஒரு இடத்துல பேசியிருக்காரு. அவர் வந்து துணை ஜனாதிபதியை அவமதிக்கிற மாதிரி பேசியிருக்காரு. நான் சொல்றதுதான் சட்டம், இவர் இங்க வேற ஒண்ணும் இதுல ரெக்கார்ட்ல போகாதுன்னு இவர் கீழே இருந்துட்டு மேல இருக்கிற இவரை இக்னோர் பண்ற மாதிரி, உதாசீனப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அப்போ இதெல்லாம் இவர் பேசினது அவருக்கு தச்சிருக்கும், அவர் அன்னைக்கு பேசினது சௌஹான் அமைச்சருக்கு தச்சிருக்கும். இதெல்லாம் வந்து RSS பிஜேபி உள்ள இயக்கம், ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கட்சிங்கிறது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லாஸ்ட் ஸ்ட்ரா அந்த கேமல்ஸ் பேக். அதாவது அந்த ஒட்டகத்து மேல பளு வைக்க வைக்க ஒரு ஆளு பளு தாங்காத போது அது விழுந்திருக்குங்கிறது தான் கதை. ஆனா அது தங்கரோடு பக்கத்துல இருந்து நீங்க கவனிச்சிங்கன்னா அவர் வந்து ஆச்சா நீங்க என்ன போக சொல்றீங்கல்ல, நான் வந்து ஜாடமாடியா நீங்க சொல்றீங்க, என்ன எதிர்த்து பேசுறீங்க, நானும் போகிற விதத்துல போவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு விதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் தொடர் பாராளுமன்ற தொடர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ராஜினாமா கொடுத்துருக்கலாம். அவர் வந்து முதல் நாள் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிட்டு மத்தியானம் ஒரு ஃபோன் கால் வந்தப்புறம் அவருக்கு எதிராக ஒரு மசோதா வந்து தயார் பண்ணி அவரே நகர்த்துவதற்கு முயற்சி தெரிகிற மாதிரி ஒரு கையெழுத்துக்கள் வாங்கப்படுகின்றன எம்பிக்கள்கிட்டேருந்துங்கிறத பார்த்துட்டு அவர் ஆச்சா இப்படியா, அப்போ நம்மளும் நம்ம கைவரிசையை காட்டலான்னு அவர் தடாலடியாக ராத்திரி 9 மணிக்கு ரிசைன் பண்ணியிருக்காரு. அதனால இது ஒரு விதமான பின்னடைவு, ஒரு விதமான அவருக்கு தலைகுனைவு, பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவுன்னு தான் சொல்லணும். இப்ப பொதுவா பாஜக சார்பா பேசக்கூடியவங்க சொல்றது, எங்க கட்சி மாதிரி ஒரு கட்டுக்கோப்பான கட்சியை நீங்க பார்க்கவே முடியாது, ஒருத்தர் முடிவெடுத்தா எல்லாருமே நாங்க ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சியில இப்ப தொடர்ந்து யாரு அடுத்த தேசிய தலைவர் அப்படின்னு தேர்வு செய்யறதுல ஒரு பிரச்சனை இருக்கிறத பார்க்க முடியுது. RSSக்கும் பிஜேபி இருக்கக்கூடிய கான்ஃபிளிக்ட் பட்டவர்த்தமா வெளியே தெரியுது. அப்படி இருக்கிறப்ப இப்ப ஜெகதீப் தன்கரோட அந்த ராஜினாமாலையும் RSSக்கும் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய அந்த மோதல் வெளிப்படையா தெரியுதா சார்? இல்ல பிரதீப், நீங்க கவனிச்சீங்கன்னா இது ஒரு மாதிரி எனக்கு ஒரு இதுல ஆச்சரியம் என்னன்னா, டெல்லியில இருக்கிற பத்திரிகையாளருக்குமே ஒரு சில விஷயங்கள் விளங்க மாட்டேங்கிறது. நீங்க சென்னையில உட்காந்துறவங்களுக்கு இன்னும் கஷ்டம். அது ஏன்னு சொல்றேன். பொதுவாக ஜெகதீப் தங்கரின் ஒரு நடவடிக்கையை கவனிச்சிங்கன்னா ஏதோ அவர் பெரிய RSS காரர் மாதிரியும், அவர் ஏதோ மோடிக்கு வேண்டப்பட்டவர் மாதிரியும் தான் ஒரு 5-6 வருஷமா அவர் பெங்கால்ல கவர்னரா ஆரம்பிச்சதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த ஒரு இமேஜ் தான் வந்திருக்கு. ஆனா கூர்ந்து கவனிங்க, அவர் RSS சேர்ந்த மாதிரி எல்லாரும் பேசுகிற மாதிரி இல்லவே இல்லை. எனக்கு பர்சனலா தெரியும் அந்த விஷயம். தேவிலால் வந்து தேசத்தோட துணை பிரதமராக இருந்தபோது, ஜாட் சமூகத்தின் கை ஓங்கின போது அவர் வந்து ஒரு துணை மந்திரியாக VP சிங் சந்திரசேகர் காலத்துல அவரே சாதாரண மந்திரியா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. அது கூட நான் நேற்றுக்கு வெரிஃபை பண்ண முடியல, ஆனா இன்னைக்கு படிச்சாச்சு அது. அதுக்கப்புறம் தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கார். அப்புறம் ஒரு இது வக்கீலாக இருந்திருக்காரு சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ இவர் வந்து ரொம்ப பெரிய RSS தொண்டர், RSSல இருந்து வந்திருக்காரு, அதனால இப்படி பேசுறாருலாம் இல்ல. இன்னைக்கு சனாதன தர்மம் தான் மேல, அப்படியே இது அரசியல் அமைப்புல அந்த பேச்சு இருக்கக்கூடாது, மதசார்பின்னு பேசுறாரு ஒழிய இப்பதான் கலாய்க்கிறாரு. அப்ப வந்து ஒரு பாரதிய ஜனதா கட்சி VP சிங் இன்னி தேதிக்கு மதசார்பின்மையின் தலைவர் கருதப்படுற VP சிங் மெட்ராஸ்ல சென்னையில சிலை வச்சிருக்கிற VP சிங்குக்கு அவர் ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி ஒரு காலத்துல அந்த பக்கமும் இருந்திருக்காரு. அதனால இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பவாதம்னு தான் சொல்லணும். அவர் அப்போ அப்படி பேசினார், இப்போ இப்படி பேசுறாரு. ஆனா அதுல கவனிக்க வேண்டிய விஷயம்னா உளவியல் ரீதியில நான் பாக்குறேன். அதை எல்லாத்தையும் வந்து கருத்தியல் ஐடியாலஜி கட்சின்னு எல்லாம் சொல்ல முடியாது. அவருக்கு 74 வயசாச்சு, அவர் ஒரு பெரியவர், தன்னை எல்லாரும் மரியாதையா நடத்தணும், ஐயா நீங்க தான் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறார். மோடிக்கு எதிர்க்க அவர் தலை குனிறதை ஒழிய மற்றவ எல்லாரும் அவங்களுக்கு கீழே வரணும்னு பாக்குறாரு. அதுக்கு யாரும் மசியலைங்கிறதே அவருக்கு ஒரு விதமான ஒரு கோபம் இருக்கு. நம்ம வடநாட்டுல சொல்லுவாங்க, கல்யாணத்தும் போது ஒரு சரியாக நடத்தப்படாத பெரியப்பா ஒரு மாதிரி கோச்சிட்டு பஸ்ல ஓரத்துல உட்காரு வரும்பா.
அந்த மாதிரி ஒரு அந்த பெரியப்பா ஜாதின்னு சொல்லலாம் அவரை. ஓகே. சார் இப்ப இதுல நீங்க பேசுறப்போ சொன்னீங்க, ஒரு 74, 75 வயசு நெருங்கிருச்சு அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் மோடிக்கும் பொருந்தும்ல? அது சும்மா நம்ம ஒரு கலாய்க்கிறதுக்கு பேசலாம். ஆனா அத ஆக்சுவலி கவனிச்சீங்கன்னா, அது ஒரு கோஇன்சிடென்ஸ் நான் சொல்லுவேன். இது ம். மோடிக்கு அவர் பெரிய ஒரு இண்டிகேஷன் குடுத்துட்டு, நான் தான் விலகிட்டேன், நீங்களும் விலகுங்கயான்னு அவர் சொல்லுறாருங்கிறத, நம்ம ஒரு மாரி கலாய்க்கிறதுக்கு பேசலாமே ஒழிய, நிஜத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 74 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவர் சமீபத்துல ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு, நான் 2030 கடவுள் இஷ்டம் இருந்தா நான் 2037 வரை நான் பதவியிலேருந்து விலகாம இருப்பேன். 27, அல்லது 27 27 வரை இருப்பேன்னு அவர் ஒரு மாதிரி பூடகமா சொல்லியிருக்கார். அது கூட இப்போ பின்னோக்கி பார்க்கறது என்ன சொல்றதுன்னா, அது கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் வேணும்ட்டே ஒரு ஊசி இறக்கினாரா? அல்லது எதேச்சையாக அப்போ சொல்லிட்டு, இப்போ நிலைமை மாறுனதுனால நான் ராஜினாமா பண்ணினாரா? அத பத்தி நம்ம அலட்டிக்கலாம். ஆனா அது வந்து ஒரு ஆழமா என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு இன்ட்ரஸ்டிங் விஷயம். சுவாரஸ்யமான விஷயம். அது ஆதாரப்பூர்வமாக நம்ம அவர எதுக்காக சொன்னார்ன்னு நம்மளால சொல்ல முடியாது. பொதுவா அவர் அவரு நாற்காலிய விட்டு சட்டு புட்டுன்னு நகர்ற ஜாதி இல்ல. ஆனா இதுல பண்ணியிருக்காருங்கிறது தான். அதாவது எந்த மாரி ஒரு உந்துதல்லயும், ஒரு பிரஷர்ல தான் பண்ணியிருக்காரு அவரு. சரி, ஓகே. இந்த ரேஸ்ல யார் யார் சார் இருக்கா? அடுத்து குடியரசு துணைத் தலைவர் ரேஸ்ல வந்து நிதின் கட்கரி பேர் அடிபடுது, சவுகான் பேர் அடிபடுது. யாரு சார் ரேஸ்ல இருக்கா? அந்த விஷயத்துல மாத்திரம் ஒண்ணு சொல்றேன் பிரதீப். அடிபடுறதுங்கிறது பேர் இருக்குல்ல டெல்லியில. இது எல்லா அரசாங்கத்திலயும் பொருந்தும். சென்னையிலயும் பொருந்தும். ஆனா பொதுவாக டெல்லியில இத கைட் ஃப்ளைங் சொல்லுவோம் நம்ப. யாருங்கிறத நம்ம ஒரு மாரி ஒரு ஊகிச்சு அத பத்தி ஒரு ஊடகத்திலேயே சோசியல் மீடியால ஒரு மாரி விட்டுட்டு, அதுக்கப்புறம் யாரு என்ன பேசுறாங்க தெரியும். ஆனா பொதுவாக ஆழமா நான் நிதிஷ்குமார் பேர் அடிபடுது. கட்கரி பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடிபடல. ம். மனோஜ் சின்ஹான்னு இப்போ கவர்னரா இருக்கார் காஷ்மீர்ல, அவர் பேர் அடிபடுது. சக்சேனா டெல்லி கவர்னரா இருக்காரு, அவர் பேர் அடிபடுது. இப்ப என்னன்னா, ஒரு பீகாரோட ஃபார்மர் தேர்தல சீஃப் மனசுல மினிஸ்டர். பார்த்தீங்கன்னா, நான் படிச்ச நிதிஷ் ஆர்டிக்கிள்ல ம். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டரோட பையன் ராம்நாத் தாக்கூரோட பேரும் அடிபடுது சார். எ துணை ஜனாதிபதி பேருக்கா? அது எனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியுது. அதனால அத பத்தி நான் திட்டவட்டமாக ரொம்ப சாத்தியக்கூறு கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதுக்கு என்னன்னா ம். மெயினா இத வந்து ஜாதி சமூக அரசியலோட சேர்த்து பார்த்தா தான் புரியும். ஓகே. இப்போ ம். நிதிஷ்குமார அங்க வச்சீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய ஆட்கள ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல ஏன் முதலமைச்சரா கூட உட்காத்தலாம். ஏன்னா நிதிஷ்குமாரோட மகனுக்கு இன்னும் வயசாகல. நான் அப்படின்னு ஒரு மாரி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, தாக்கூர்னா அவருக்கு அந்த பீகார்ல வந்து சமூக ரீதியில பார்த்தீங்கன்னா, அந்த அளவு ஓட்டு கிடையாது. இப்போ எதுக்கு அவர உட்காத்தணும்னு பார்க்கலாம். ஆனா பீகார்ங்கிற ஒரே காரணத்தினால உட்காத்தலாம். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு அறிகுறியும் இல்ல அதுக்கு. அதனால யாரு வருவாங்கன்னு சொல்ல முடியாது. பொதுவா என்ன பொறுத்தவரைக்கும் என்ன கெஸ் பண்ண சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், அரசியல்வாதிய தான் உட்காத்துவாங்க. அது பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல்வாதியா இருக்கலாம், அல்லது ஜனதாதள் யுனைடெட் அல்லது ஏதாவது தோழமை கட்சியோட ஆளா இருக்கலாம். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம், அவங்களுக்கே அ ஒரு இப்போ லெப்டினன்ட் கவர்னரா இருந்தவர வைஸ் பிரசிடென்ட் ஆக்குவாருங்கிறது எனக்கு வந்து சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா, அவங்கள வேற ஏதாவது இடத்துல கவர்னர் ஆக்கினா தான் அவங்களுக்கு ஒரு மாரி ஆர்.என். ரவி தமிழ்நாடுல இருக்கிற மாரி, வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்ல போய் வம்பு பண்றதுக்கு அரசியல அதுக்கு தான் அவர் சரியா இருப்பார் தோணுது. ஆனா, என்ன யூனோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, "யூ நெவர் சே நெவர் இன் பாலிடிக்ஸ்ன்னு." அதாவது இது வந்து ஒண்ணுமே திட்டவட்டமாக மறுக்க முடியாது. ஆனா, சும்மா ஒரு பட்டம் விடுவோம்னு சொல்லுவோம்ல, காத்தாடி விடுது. டெல்லியில அரசியல் காத்தாடிகள் நன்றாக ஆகஸ்ட் காற்றில் பறந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவுதான். ஓகே சார். ஆனா என்ன நடந்துச்சு? தன்கருக்கும் அரசாங்கத்திற்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றது அவங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் அத சொன்னா மட்டும் தான் வெளிய வரும் அப்படின்ற மாரி தான் இப்போதே அதுல இருக்கு. அதுல ஒரு விஷயம் கவனிக்கணும் பிரதீப். நீங்க என்னன்னா, வந்து அரசியல் என்பது சொல்லதும் சொல்ல மறந்ததும்னு தமிழ் பத்திரிகையில அந்த காலத்துல வரும். அத ம். நீங்க கவனிச்சீங்கன்னா, இப்போ அவங்க பாரதிய ஜனதா கட்சிய எதுக்கு எடுத்தாலும் அவங்களோட அ ஸ்போக்ஸ் பெர்சன் அவங்களோட ஊடகத்துறையில இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது எடுத்து எடுத்து சொல்லுவாங்க. பார அ பிரதமர் மோடியும் கிரிக்கெட்டிலிருந்து கைத்தறி நெசவாளர்லேருந்து எல்லாரையும் பத்தியும் ட்வீட் போடுவார். ஆனா இந்த தங்கர் விஷயத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, நேத்துக்கு அவர் என்ன ஒரு ஒரு ரத்தின சுருக்கமா, அவருக்கு ம். நான் உடல்நிலையை நன்றாக நான் வேண்டுகிறேன்ங்கிற மாரி ஒரு ட்வீட் போட்டு அவர் போயிட்டார். நேத்திக்கு ராத்திரி 8 மணிலேருந்து 10 மணிக்கு எந்த சேனல தொறந்தாலும் ஊடகத்துறையில பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க என்னமாவது சொல்லி அழட்டுவாங்க. ராகுல் காந்தியவே எதிர்க்கட்சியும் சாடுவாங்க.
அல்லது ஏதாவது ஒரு பெரிய விஷயம் பேசுவாங்க. ஆனா நேத்திக்கு கப் சிப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதை பத்தி தங்கர் விஷயத்தை பத்தி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அவங்களுக்கு பேசக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. பேசினா இன்னும் நிலைமை மோசமாகுங்கிற ஒரு பிம்பம் இருக்கு. அதனால கூடிய மட்டும் அவங்க கப்சிப்பா இருக்காங்க. அதுவும் அந்த நம்ம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கன்னா we have to read the silences. அவங்களோட மௌனத்தையும் நாம் படிக்க வேண்டும். அந்த மௌனத்தை படித்தீங்கன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, இவர் வந்து தங்கர் பண்ணின விஷயமே ஒரு மாதிரி. இப்போ அவர் உடல்நிலை சரியில்லைன்னு நகர்ந்துட்டாரு. நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சு என் டாக்டர் என்ன சரின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் எப்படி தெலுங்கானா கவர்னர் பதவியிலேருந்து திருப்பி அரசியலில் குதிச்சாங்களோ அதே மாதிரி அவர் வந்து என்னமாவது சொல்லலாம். பொதுவாக நான் ஒரு வடநாட்டில் இருக்கிற தமிழ்காரனா நான் சொல்றது என்னன்னா, இங்க ஜாட் சமூகத்துக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத கூர்ந்து கவனிப்பேன். ராஜஸ்தான், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ் 3 மாநிலங்களிலேயும் ஜாட் சமுதாயத்தின் கை ஓங்கி இருக்கு. அவங்களோட ஓட்டு முக்கியம். போன லோக்சபா தேர்தலுக்கு முன்னாடி தான் சரண் சிங் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கி ஒரு விதமாக சமாளிச்சதுனால்தான் உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா கட்சி தன் பிம்பத்தை காப்பாத்திக்க முடிஞ்சது. இல்லைன்னா நீங்க கவனிச்சீங்கன்னா இன்னும் மோசமாயிருக்கும். இந்த வருஷம் உத்தரப்பிரதேசம் ராமர் கோவில் கட்டின மாநிலத்துல அவங்களுக்கு நிறைய சீட்டு கிடைக்கலன்னா அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஜாட் சமுதாய ஓட்டு கிடைத்தும் இப்படிதான்னா இன்னும் மோசமாகிற நிலைமை இருக்கு. இப்போ தங்கர் போயிட்டு நாளைக்கு இவங்க அரசு விவசாயிகளுக்கு ஒண்ணுமே பண்ணல சொன்னா எல்லா கேமராங்களும் வரிசையா நிற்கும் பீகார். அதனால அதை ஒரு சரிக்கட்ட ஒரு சமாளிக்கிறதுக்குள்ள மனோநிலையோடு தான் பாரதிய ஜனதா கட்சி இதை அணுகும்னு நான் நம்புறேன். ஆனா போக போக தெரியும். ஏன்னா இது ஒரு சாதாரண அரசியல் நிகழ்வா நான் பார்க்கல. ஆனா அதை ஓவரா எஸ்டிமேட்டும் பண்ணக்கூடாது. ஓகே சார், என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்திற்கும் நன்றி. தேங்க்யூ சார். வணக்கம். தேங்க்யூ.